வணக்கம். தமிழ் சினிமாவில் பழைய சென்னை இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 60 வருட பழைய சினிமா. 60 வருடம் அப்படிங்கிறதுனால ஒரே மலைத்து போயிடாதீங்க, எனக்கும் 60 வருடம் தான் ஆகுது. அதனால் அவ்வளோ ஓல்டு கிடையாது. 1966 எடுக்கப்பட்ட படம் சாது மிரண்டால். அந்த படத்தில் சென்னையுடைய எந்த காட்சியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆயிரத்தி 1966 வருடம் டைரக்டர் ஏ பீம்சிங் அவர்களால் ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட படம் சாது மிரண்டால். 1950களில் சூரியநாராயணா கொலை அப்படின்னு சென்னையில் ஒரு பிரபல வழக்கு நடந்தது. ஒரு வங்கியில் ஒரு மேனேஜர் அவருடைய நண்பர்களே அவரை ஏமாற்றி பேங்க்லேருந்து காசை எடுத்து ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற வண்டியில் அவரை கொலை செஞ்சிடுறாங்க. அதை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் சாது மிரண்டால் அப்படிங்கிற சினிமா. 1966 வருடம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பிரபல ஹிட். ஆனால் இதில் ஒரு ஸ்டார், அதாவது ஹீரோ ஹீரோயின் அப்படின்லாம் ஒன்றுமே பார்க்க முடியாது. பெரும்பாலும் குணச்சித்திர நடிகைகள் வைத்தே எடுக்கப்பட்ட ஒரு படம். டிஆர் ராமச்சந்திரன் அவர்தான் வங்கி மேனேஜர். ஓஏகே தேவர் இவர்தான் நரசிம்மன் அப்படிங்கிற வில்லன். அதற்கு பிறகு அந்த பேங்கோடைய ஓனர், அந்த காலத்தில் தனியார் துறை வங்கிகள்லாம் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருந்தது. எஸ்வி சஹஸ்ரநாமம் அவர்கள் தான் அந்த வங்கியோட ஓனர். அதே போல் ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் தான் பிரின்சிபல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஆர் ராமச்சந்திரன் ஒரு பிரின்சிபல் கேரக்டர், முக்கிய பாத்திரத்தில். அடுத்தது நாகேஷ், அவர் தான் கபாலி அப்படிங்கிற டாக்ஸி டிரைவர். அவருடைய காதலி மனோரமா. அதற்கு பிறகு பிரபல கன்னட நடிகை கல்பனா அவர்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில். குட்டி பத்மினி, பிரபாகர், இவங்க 2 பேரும் குழந்தை நட்சத்திரங்கள். இவங்களை வச்சே எடுக்கப்பட்ட இந்த படம் சாது மிரண்டால். இந்த கதையில் ஒரு சென்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அது அந்த டாக்ஸி தான். MSW 7593 1948 வருடம் ஷெவ்ரோலே ஃப்ளீட் மாஸ்டர் அப்படிங்கிற மாடல் வண்டி. அதுதான் நாகேஷுடைய டாக்ஸி. அதுதான் பெரும்பாலும் இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம்லேயும் வர ஒரு கேரக்டர். டாக்ஸியே சென்ட்ரல் கேரக்டராக இருக்கிறதுனால சென்னை நகரத்துடைய பல பகுதிகளை இது சுற்றி வந்துவிடும். இந்த சினிமா முடிவதுக்குள்ளே எந்தெந்த பகுதி இந்த சினிமாவில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடக்கத்திலேயே நாகேஷ் அவர்கள் வண்டியை எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகே செல்கிறார்கள். அப்போது ஓஏகே தேவர் அவர் தான் அந்த வண்டியில் ஏறுறார். அப்போவே ஒரு லாங் ஷாட்டில் ஸ்டான்லி ஓவர் பிரிட்ஜ், வயாடக்ட்லேருந்து ஓவர் பிரிட்ஜ் அப்படி ஏறுற ஒரு பகுதி, தூரக்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுடைய பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் கட்டடம், இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது ஓஏகே தேவர் நாகேஷை வண்டியை ஓட்ட சொல்கிறார். வண்டியை எடுத்துகிட்டு ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு புதுசாக அப்போ தான் டெவலப் ஆகிற ஒரு பகுதி, ஒரு பலகையை பார்க்கலாம், ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். அங்கேருந்து கடைசியில் ஒரு இடத்துல நாகேஷ் அவர்கள் வண்டியை நிறுத்துவார்கள். ஒரே மண் சுற்றி வர, நகர எல்லைக்கே வந்துட்டோம், அடையார் பீச்சுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்போது இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப திகைப்பாக இருக்கலாம். ஆனால் நானே பார்த்துருக்கேன். 1972 வரையில் இந்த ஆவின் பூங்கான்னு ஒன்று இருக்குது லேட்டிஸ் பிரிட்ஜ் ரோடில். அந்த இடத்துல நகர எல்லை வருக வருகன்னு ஒரு பலகை இருக்கும். அதனால் அதுதான் நகர எல்லையாக இருந்தது. இந்த எலியட்ஸ் பீச்சில் அந்த டாக்ஸியை நிறுத்தி விடுவார். பின்புறத்தில் பார்த்தோன்னா காங்க்ரீட்டில் செய்யப்பட்ட வளைவாக பெரிய 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 சில கட்டடம் மாதிரியே இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இது வீராணத்தோட பைப்பா? கிடையவே கிடையாது. 1960களில் ப்ரீஃபேப்ரிகேட்டட் காங்க்ரீட் மூலமாக குறைந்த வருமானம் இருக்கும் வர்க்கங்களுக்கு அரசு மெட்ராஸ் ஹவுசிங் போர்டு மூலமாக, இதுவே பிற்காலத்தில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, அவங்களுக்காக கட்டப்பட்ட காங்க்ரீட்டால் செய்யப்பட்ட இல்லங்கள். அதாவது அதை ஃபுல்லாக கட்டி
காங்க்ரீட்டை போர் பண்ணி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுடுவாங்க. இதை பின்புறத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் எலியட்ஸ் பீச்சில் இதெல்லாம் இருந்ததாகவும் நமக்கு படிக்கவும் முடியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி மாடல் கட்டடம் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதே போல் உருமாடி கட்டடங்கள், அதுவும் அதே அந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் காங்க்ரீட்டால், ஃபெரோ காங்க்ரீட் அதால் செய்யப்பட்ட கட்டடங்கள் மெட்ராஸ் ஹவுசிங் போர்டால் செய்யப்பட்டது. இதுவும் அந்த இடத்துல பார்க்கலாம். நாகேஷ் டாக்ஸி டிரைவராக இருக்கிறதுனால மெட்ராஸ் பாஷையோடைய பல முத்துக்களெல்லாம் அதில் உதிர்ப்பார். உதாரணத்துக்கு சோமாரிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும், சாவுகிராக்கி வரும். பீடகிராக்கின்னு முதல் முறையாக கடைசி முறையாக நான் கேட்ட ஒரே வார்த்தை இந்த படத்தில் தான் இப்போ கேட்க முடியும். அதாவது அந்த ஓஏகே தேவர் இவருக்கு பணத்தை கொடுக்காமல் போய்விடுவார். அப்போ அவரை பீடகிராக்கி அப்படின்னு இவர் நாகேஷ் வந்து ஒரு முறை அவரை திட்டுவார். அதே போல் இவர் நகரம் பூரா சுற்றி கடைசியில் அடையார் பீச்சில் கொண்டு வந்து அவரை நிறுத்தின உடனே 10ஆம் நம்பர் பஸ்ஸு தோற்று போயிடுது அப்படின்னு சொல்லுவார். இந்த 10ஆம் நம்பர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1960களில் ஒரு மெட்ராஸ் டைரக்டரியில் கிடைக்கிறது. அதாவது பிராட்வேல தொடக்கி டி நகர் வழியாக வெஸ்ட் சைதாப்பேட்டில் போய் முடிகிற ஒரு பஸ் ரூட் அது. இப்போ 10A அப்படிங்கிற பேரில் இருக்கிற ரூட். அந்த காலத்தில் அதுதான் மிக நீண்ட ரூட்டாக இருந்திருக்கு. நகரம் பூரா பார்த்துடலாம் அதில் ஒரு முறை போனோன்னா. அதனால் அந்த மாதிரி அந்த வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார். இதே சீனில் இந்த நகரம் பூரா 10ஆம் நம்பர் ரூட் மாதிரி இவர் நாகேஷ் வந்து இவரை கூட்டிகிட்டு வரபோது, ஓஏகே தேவரை கூட்டிகிட்டு வரபோது காந்தி சிலை, மெரினா பீச்சில் இருக்கிற காந்தி சிலையும் பார்க்க முடியுது. பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வருது அப்படின்னு பயந்து இந்த தேவர் வந்து இவரை டாக்ஸி டிரைவரை சீக்கிரமாக வந்து இடதுபுறத்தில் திருப்பு அப்படிம்பார். அது காந்தி சிலையில் வந்து அந்த இப்போ வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற அந்த டேர்னிங்கில் வந்து வண்டியை திருப்புவார். சுற்றி வர ஒரு வண்டி கூட கிடையாது, ஒரு ஆள் நடமாட்டம் கூட கிடையாது, சிலையெல்லாமும் கிடையாது, வெறும் காந்தி சிலை மட்டும்தான் இருக்குது. பீச் அப்போ அப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த எபிசோடு இதோடு முடிஞ்சிடுறது. அதற்கு பிறகு இவர் நாகேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறார், மனோரமாவை கூட்டிகிட்டு ஜாலியாக அந்த டாக்ஸியில் ராஜாஜி சாலை வழியாக வர்றார். ராஜாஜி சாலையில் பின்புறத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் இருக்கிற கட்டடங்கள் 1-2 நமக்கு தெரிய வருது. அதில் ஒரு கட்டடம் இப்போ இல்லை. அதுதான் நேஷ்னல் பேங்க் பில்டிங். நேஷ்னல் பேங்க் பில்டிங் அப்படிங்கிறது பிற்காலத்தில் நேஷ்னல் பேங்க்குங்கிறது 1860களில் தொடக்கப்பட்ட ஒரு வங்கி. அதுவே பிற்காலத்தில் நேஷனல் கிரிண்ட்லேஸ் பேங்க் அப்படின்னு மாறி கிரிண்ட்லேஸ் பேங்க் அப்படின்னு மாறிடுது. அந்த வங்கியோடைய கட்டடம் அதற்கு பிறகு அது இடிக்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரீஜனல் ஆஃபீஸோடைய கட்டடம் அந்த இடத்துல இப்போ நமக்கு தெரிய வருது. ஒரு சாக்லேட் கலரில் இப்போவும் அந்த கட்டடம் இருக்குது. அதற்கு பின்புறத்தில் இந்த நேஷ்னல் பேங்க் கட்டடத்துடைய பின்புறத்தில் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் கட்டடம் நமக்கு தெரியுது. அது பிற்காலத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நார்த் மெட்ராஸ் பிரான்ச் இப்போவும் அப்படியே இருக்குது. ஒரு 10 வருடம் முன்னாடி ஒரு தீ விபத்தில் சிக்கி அந்த கட்டடம் இப்போ வெறும் ஒரு ஷெல்லாக அப்படியே நின்றுட்டுருக்கு. அதை அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. இது ரெண்டும் இந்த எபிசோடில் நமக்கு தெரியறது. இதே இந்த வண்டி இப்படி வந்துட்டு இருக்கிறச்சே நம்முடைய வலது புறத்தில் இருக்க வேண்டியது பர்மா பஜார். ஆனால் அப்போ பர்மா பஜாரே கிடையாது, வெறும் மரங்கள் தான் இருக்குது அந்த இடத்துல. அதுவும் நமக்கு தெரிய வருது. ஒரு நைட் ஷாட்டில் நாகேஷ் சார் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற பொழுது பின்புறத்தில் எம்ஏ ஜேக்கபோட ஷோரூம் தெரியுது. இது கெத்தீட்ரல் ரோட்டில் இப்போ இருக்கிற எம்ஏ ஜேக்கப் கிடையாது. இது வந்து ஈவினிங் பஜார் ரோடு, மாலை அங்காடி தெரு, பார்க் டவுனில் இருக்கிற எம்ஏ ஜேக்கப் ஷோரூமோட முகப்பு. இதே போல் இந்த படத்தில் டிஆர் ராமச்சந்திரன் ஒரு சிங்கிள் பேரண்ட், அதாவது அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த 2 குழந்தைகளையும் அவர் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். நேரம் ஆயிடுறது. ஸ்கூலுக்கு போகிறார் மாலை வேளையில். ஸ்கூல் கேட் மூடி இருக்கு. ஐயோ ஸ்கூல் மூடி இருக்கே, குழந்தைங்கள்லாம் எப்படி வீட்டுக்கு போனாங்களோ அப்படின்னு பதறார். பின்புறத்தில் ஸ்கூலோட பெயர் பத்மா சேஷாத்ரி. 1960களில் மிஸ்ஸஸ் வைஜி பார்த்தசாரதியால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளிக்கூடம். இது முதல் கட்டிடமாக இருந்ததுனால டெஃபினட்டாக லேக் ஏரியாவில் இருந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூலாக தான் இருந்திருக்க முடியும். அதற்கு பிறகு பல கிளைகள் இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிட்டன. அடுத்தது ஒரு டெட் பாடி அந்த வண்டியில் வந்துடுறது. இந்த சினிமாவுடைய 2வது பகுதி பூரா பிற்காலத்தில் ஹிந்தியில் ஜானே பீதோ யாரும் அப்படிங்கிற படத்தில்
ஒரு டெட் பாடியை மையமாகவே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பார்ட் இருந்தா மாதிரி, ஒரு பகுதி இருந்தா மாதிரி, இந்த படத்துடைய 2வது பகுதி பூரா அந்த வண்டியில் ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடியை பல பேர் அந்த வண்டியில் ஏறுறாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறது தான். முதல்ல ஏறுறவர் ஒரு நடிகர். அவர் கையில் ஒரு முகமுடியை எடுத்துக்கொண்டு அவர் ஏறுறார் அந்த வண்டியில். கோடம்பாக்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். நாகேஷ் அவர்கள் கோடம்பாக்கத்தில் எங்கே, பழனி ஆண்டவர் கோவிலுக்கா அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு வடபழனி அப்படிங்கிற பேர் வரல. 1920களில் ஒரு சன்னியாசியால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பழனி ஆண்டவருடைய படத்தை மையமாக வைத்து தொடக்கப்பட்டது தான் இப்போ இருக்கிற வடபழனி கோவில். அந்த காலத்தில் வடபழனின்னு சொல்லியிருந்தால் யாருக்குமே தெரிந்திருக்காது போல இருக்கு. பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு நாகேஷ் அவர்கள் கேட்குறார். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், இல்லை ஸ்டூடியோவுக்கு போனோம் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு அந்த நடிகர் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி உளறி நடுவில் இறங்கி போய்விடுவார். அது ஒரு எபிசோடு. அடுத்தது இந்த கதையில் வர்றது சாந்தோம் சர்ச்சுக்கு பின்புறம். 2-3 பகுதியில் இதே படத்தில் இந்த சாந்தோம் சர்ச்சுக்கு பின்புறம் நமக்கு தெரிய வருது. சாந்தோம் பீச், அப்புறம் அந்த சாந்தோம் சர்ச்சிலேருந்து இறங்கி பீச்சுக்கு போகிற அந்த படிகள்லாம் இன்னும் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மைக்கேல் மதன காமராஜன்லேயும் ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த படிகளை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் சாந்தோமில் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு கட்டடம் பீச்லேயே, அதுதான் அந்த காலத்து ரேடியோ ஹவுஸ். 1940கள் 50களில் ஆல் இண்டியா ரேடியோவோட ப்ராட்காஸ்ட் எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் மூலமாக, முதல்ல கம்பத்தில் கட்டின லவுட் ஸ்பீக்கர் மூலமாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த ரேடியோ ஹவுஸ் மூலமாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கட்டடம் பல வருடங்களுக்கு இருந்தது. இப்போது அது அங்கே இல்லை. அதுவும் நமக்கு இதில் தெரிய வருது. அடுத்ததாக புதியதாக திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதி, அவங்கள எக்மோர் ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாரும் அவங்க 2 பேரையும் மட்டும் நாகேஷ் சாரோட டாக்ஸியில் அமர்த்தி விட்டு அவங்களாம் அப்புறம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்போது நமக்கு எக்மோர் ஸ்டேஷனுடைய முகப்பு, அந்த காலத்து சினிமா எல்லாத்துலேயும் போல் எக்மோர் ஸ்டேஷனில் யாரையுமே காணும். அதற்கு பிறகு எக்மோரோட டிரைவ் இன் பிளாட்ஃபார்ம். நேராக வண்டியை எடுத்து போய் அங்கே வண்டியை நிறுத்தி ரெயில் வண்டியிலேருந்து இறங்குறவங்கள அப்படியே ரிசீவ் பண்ணி அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 என்னவோ இருக்குது, ஆனால் அந்த டிரைவிங் ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாது. அந்த வண்டியில் புதியதாக திருமணம் செய்து கொண்ட அந்த 2 பேர்களும் பின் சீட்டில் உட்காந்துட்டு வராங்க. அந்த பெண்மணி வெளியில் பார்த்துட்டு இமாம் பெரிய நகரமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அதுதான் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கர்க். 1821 ஆண்டு தாமஸ் ஃபியாட் டி ஹாவிலண்ட் அப்படிங்கிறவர் கட்டி முடித்த சர்ச் இப்போவும் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் இப்போ வெள்ளையர்னு இருக்குது. அந்த காலத்தில் அதுக்கு சரியாக பெயிண்டெல்லாம் அடிக்காமல் ஒரு பழைய தோற்றத்தோடு அந்த படத்தில் நமக்கு தெரிய வருது. அடுத்தது இந்த தம்பதி எங்கே போகிறாங்க? நாகேஷ் அவரை கேட்குறார். வெஸ்ட் சிஐடி நகர் அப்படிங்கிறார் அவர். எந்த இடம் அப்படின்ன உடனே 2.5 கிரவுண்டு அப்படிங்கிறார். அதாவது அப்போ புதுசாக டெவலப் ஆகிட்டு இருந்த சைதாப்பேட்டில் இருக்கிற அந்த வெஸ்ட் சிஐடி நகர் பகுதி. கடைசியில் டாக்ஸி அந்த இடத்துல போய் அவங்கள இறக்கியும் விடுறது. இறங்கின போது பார்க்கலாம், சுற்றி வர அப்போ தான் புதுசாக வீடெல்லாம் கட்டப்பட்டுருக்கு. பாதி வீடும் பாதி கட்டப்பட்டிருக்கு, முடிக்காமையும் இருக்குது. 2.5 கிரவுண்டு வெஸ்ட் சிஐடி நகரில் அவர் அந்த காலத்தில் வாங்கி இப்போவும் வச்சுட்டு இருந்தார்னா ஒரு மினிமம் 30-40 crores அவர் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க சுமூகமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ஒரு பாதிரியார், சித்தூர் வி நாகையார் பாதிரியாராக இந்த வண்டியில் ஏறி இந்த டாக்ஸி டிரைவரோட பேசிகிட்டே வரார். அவரும் அந்த பாடியை பார்த்து, ஆனால் பாதிரியார் பயப்படுறது கிடையாது. சிலுவையோட சின்னத்தை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிறுத்த சொல்கிறார் வண்டியை. அப்போது நாகேஷ் அவரை கேட்குறார், என்ன நீங்கள் மாதா கோவிலுக்கு போனோன்னு சொன்னீங்க, பெருமாள் கோவிலில் நிறுத்த சொல்கிறீங்களே அப்படின்னுட்டு. ஏதோ ஒரு கோவில் தானேப்பா, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி அதுலேருந்து இறங்குவார். பார்த்தா பார்த்தசாரதி கோவில், பின்புறத்தில் பெரிய குளம், பார்த்தசாரதி கோவில் எல்லாம் நமக்கு தெரிய வருது. ஒரு அழகான காட்சி. இப்போ அந்த மாதிரி அந்த கோவிலோடைய வளாகமும் அந்த தெப்ப குளத்தையும் நம்மளால் அந்த மாதிரி ஒரு ஷாட்டில் யாருமே ஜன நடமாட்டமே இல்லாமலாம் பார்க்கவே முடியாது. கிளைமேக்ஸ் நெருங்க
தீவுத்திடலில் இருக்கிற மன்ரோ சிலை தெரிய வரும். சர் தாமஸ் மன்ரோக்காக எழுப்பப்பட்ட சிலை 1825 வருடம் சென்னை மாகாண கவர்னராக இருந்து இங்கேயே மாண்டவர். 1830களில் எழுப்பப்பட்ட சிலை இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் நேப்பியர் பிரிட்ஜை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு பாதை, அப் டிராஃபிக் டவுன் டிராஃபிக் எல்லாத்துக்கும் ஒரே பாதையாக இருந்த நேப்பியர் பிரிட்ஜ் 1996 வருடத்துக்கு பிறகு தான் 2வது பிரிட்ஜ் வந்தது, நேப்பியர்ஸ் பிரிட்ஜ். அதனால் அந்த பழைய நேப்பியர் பிரிட்ஜ் வளைவுகளோடு இருக்கிற அந்த பழைய நேப்பியர் பிரிட்ஜை அப்படியே பார்க்கலாம். கடைசியில் புரோக்கன் பிரிட்ஜில் கிளைமேக்ஸ். இந்த புரோக்கன் பிரிட்ஜ் அப்போ புரோக்கன் பிரிட்ஜ் கிடையாது, முழுமையாக இருந்த பிரிட்ஜ். ஆனால் அந்த வருடம் திறக்கப்படாத பிரிட்ஜ். வேலை அப்போ தான் முடிந்துட்டுருக்கு. ஏன்னா பார்க்கலாம், சுற்றி வர மண்ணாக இருக்கும். 1967 வருடம் திறந்து வைக்கப்பட்ட பிரிட்ஜ். பட்டினப்பாக்கத்திலிருந்து மக்களை நடை மூலமாக எலியட்ஸ் பீச்சுக்கு அழைத்து செல்லும் பாலம். அப்போது 1966 வருடம் அப்போ தான் முடிக்கப்பட்டு யாரும் அது திறக்கலைன்னு தெரியறது. அப்படியே காலியாக இருக்கிற அந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ், அந்த பிரிட்ஜை ஒட்டி இருக்கிற பகுதியில் கிளைமேக்ஸ். அதற்கு பிறகு படம் முடிந்துடுறது. இந்த படத்தில் சில பகுதிகள்லாம் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. உதாரணத்துக்கு பல ரோட் காட்சிகள் வருது, அதெல்லாம் எந்த பகுதின்னு தெரியல. அதே போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சில பகுதிகள், அதெல்லாம் எந்தெந்த பகுதி அப்படின்னு நமக்கு தெரிய வரதில்லை. ஆனால் சென்னையில் இவ்வளவு கம்மியாக மக்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நம்மளால் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 1966 கூட சென்னை நகரம் ஒரு பெரிய விஸ்தாரம் அடையாத ஒரு நகரமாக, ஒரு சிறிய நகரமாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் இந்த நெரிசலும், இந்த மோட்டார் வாகனங்களும், புறநகர் பகுதிகளும், பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் வந்திருக்கு. பழைய ஒரு ரிலாக்ஸ்ட் சென்னை. எழுத்தாளர் C.S. லக்ஷ்மி அம்பை அவர்கள் அன்ஹரீட் சிட்டி அப்படின்னு சென்னையை பற்றி ஒரு வர்ணனை கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஓட்டமும் ஒரு பதட்டமும் இல்லாத இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு. அதை தான் இந்த சாது மிரண்டால் அப்படிங்கிற படத்தில் பார்க்க முடியும். சென்னையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா படத்தையாவது பாருங்கள். ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டிங். அதுவும் நாகேஷ் அவர்களும் T.R. ராமச்சந்திரன் 1940கள் 50கள்லாம் அவர் ஒரு ஹீரோவாகவே நடித்தார். ஓவர் ஆக்டிங்கே செய்யாத ஒரு எடி கேண்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவர் குணச்சித்திர நடிகராக மாறினார். எவ்வளவு அழகாக அந்த படத்தை அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் ஆனால் 4 பாட்டு தான். அதில் முதல் பாட்டு என்னுடைய ஃபேவரட்ஸில் இருக்கிற சங்கீத கலாநிதி டாக்டர் M. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடினது தான் தொடக்க பாட்டு, ஒரு கடவுள் வாழ்த்து. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.